ஸோ ஒரு இது நான் இதாக இருந்தாலும் நம்ம வந்து வெளி சொந்தங்களாக இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன் நட்புகளாக இருந்தாலும் சரி, சில பேர் வந்துட்டு ஆனஸ்ட்டாக இருப்பாங்க, எல்லாமே வந்துட்டு இருக்கிற கருத்தை வந்து சுதந்திரமாக சொல்லுவாங்க. சில பேர் எப்படி தெரியுங்களா, இப்போ எக்ஸாம்பிள் வந்து நான் 13 வருஷம் கார்பரேட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் வந்து நான் ஃபீல்டுக்குள்ள வரேன். இவனுக்கு என்ன அவனுக்கு தேவையில்லாத வேலை, ஒழுங்காக சம்பாதிச்சேன், நான் சம்பாதித்த விட ஏன் அதில் வந்து உட்காரான், ஆள் தான் போச்சு அப்படின்னுவாங்க. இதே இந்த துறையில் நம்ம சாதிச்சுன்னு வச்சுக்கலாம், அவன் சாதிப்பாயா, அவன் வந்து அவன் கரெக்டாக வந்துடுவான். இதே நம்ம வேற மாதிரி போயிட்டு நான் அப்பயே சொன்னேன், இதெல்லாம் வந்து புறம் பேசும். அந்த புறம் பேசுறதை நம்ம அந்த இந்த காதை வாங்கி இந்த காதை விட்டுன்னு இல்லை, இந்த காதலே எடுத்துக்கூடாதுங்க, அப்படியே ஓரம் வச்சிடணும். அதை தாண்டி நம்மளும் வந்து நம்ம வந்துட்டு நாட்டு வந்துட்டு அன்மெச்சூரிட்டி, வி ஆர் த மெச்சூரிட்டி. ஸோ அதை தாண்டி நம்மளுக்கு மெயின் சோர்ஸு நம்மளுக்கு தான், நம்மளுக்கு மனைவி இருக்காங்க, குழந்தை இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எங்கே அப்ரூவல் ஆகணும், நம்ம மனைவி கிட்ட தான் அப்ரூவல் ஆகணும். இந்தமாரிமா நான் இதுமாதிரி பண்ண போகிறேன்னு அவங்க கொடுத்த ஊக்கம் தான். அந்த ஊக்கத்தினால தான் இந்த துறை